ஆடு மாடுங்களுக்கு நமக்கு எல்லா தீவனமும் நம்மகிட்ட இருக்குங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா எஸ்கேஎம்ல வந்து வருங்க. இது வந்து விட்டமின் AD3 இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. மினரல்ஸ் சொல்லிட்டு இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதில் பயோபாஸ்னு வரும். இது பெல்லட் டைப்பில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பால் கறக்கிற மாட்டுக்கு 1 லிட்டருக்கு 1/2 கிலோ அந்த ரேஷியோவில் கொடுத்து வந்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். புண்ணாக்கு பதிலான்றீங்களா இப்படி? புண்ணாக்கு இதில் ஆட் ஆகி வருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு, தாதுப்பு, மக்காச்சோளம் எல்லாமே கரெக்டான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. லேப் டெஸ்ட் பண்ணி கரெக்டான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்து பெட்டராக இருக்குங்க. அதே 1 கிலோ 2 கிலோ ரிசல்ட் தெரியாது. இப்போ ஒரு மாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூட்டை கொடுக்கும்போது அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கண்ணுக்குட்டிக்குன்னு தனியாக வருதுங்க. இது வந்து 3 மந்த் பேபி கண்ணுக்குட்டியிலேருந்து கொடுத்துக்கலாம். இப்போ கெடரி கண்ணா இருக்கும், கண்ணுக்குட்டி கொஞ்சம் வீக்காக இருக்குது, கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக வரணும்னா இந்த ஃபீட் வந்து கொடுத்துட்டோம். இது வந்து 20 kgsல அவைலபிளாக இருக்கும். இது எஸ்கேம் தான். இது எஸ்கேம் அதே சேம் பிராண்டில் வருங்க. இது கொடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஷீப் அண்ட் கோட்டுக்குன்னு தனியாகவே எஸ்கேமில் பெல்லட் டைப்பில் வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கெடா குட்டி மட்டும் தனியாக ஒரு 10 குட்டி 20 குட்டி அந்த மாதிரி வாங்கி வளர்த்துவாங்க. அவங்களுக்காக கொடுக்குறது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் எல்லாமே ஆட் ஆகிருக்கும். ஸோ கரெக்டான ரேஷியோவில் டெய்லியும் நல்லா பெரிய ஆடுனா ஒரு 100 கிராம் வரைக்கும் ஒரு நாளைக்கு கொடுத்துக்கலாங்க. அதாவது உலர் தீவனம், அடை தீவனம், பசுந்தீவனம் எல்லாமே கலந்து கொடுக்கும்போது அதுக்கான ரிசல்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது கொடுத்துக்கலாங்க. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்க. இது வந்து பருத்திக்கொட்டை புண்ணாக்குங்க. பருத்திக்கொட்டை புண்ணாக்கு வந்து மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த SNF ஃபேட்டு வரலன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த பருத்திக்கொட்டை புண்ணாக்கு கொடுக்கும்போது நமக்கு வந்து அந்த SNF ஃபேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். மாட்டுக்கு பருத்திக்கொட்டைங்கிறது கொஞ்சம் குளிர்ச்சி, மாட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மரச்செக்கு புண்ணாக்கு அவைலபிளாக இருக்குங்க. மரச்செக்கு புண்ணாக்கு அவைலபிளாக இருக்கும். இது எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கோதுமை இலை இருக்குது. கோதுமை இலை இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உளுந்தும் பொட்டுங்க. இது எல்லாமே 50 கிலோ பேக்கில் வரும். அடுத்து இது வந்து கலப்பு தீவனம் எல்லாமே எல்லா பொட்டும் கலந்துருப்பாங்க. இதுவும் 50 கிலோ பேக்கு. இது மூக்கல்ல பொட்டுங்க. நம்மகிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் எதுலேயுமே மண் இருக்காதுங்க, டஸ்ட் இருக்காது, நீட்டாக இருக்கும். ஒரு டைம் நம்மகிட்ட கொடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கே உங்களுக்கு அதுக்கான டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு பொட்டு. இதுவும் 50 கிலோ பேக்கில் வருங்க. அதாவது இப்போ பசுமாடுகளுக்கு அதே மாதிரி ஆடுகளுக்கும் தேவையான அனைத்து விதமான கால்நடை தீவனம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. இப்போ பன்றிகளுக்கு, முயல்களுக்கு இந்த மாதிரி தீவனம் தேவைப்படுது. அதுக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பல்ல டைப்பில் வருங்க. முயல்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க.